ஹதீஸ் அமல்களின் சிறப்புகள். தொழுகையின் சிறப்புகள். தொழுகையின் முக்கியத்துவம். தொழுகையின் பலன்கள். ஹதீஸ் போடுகிறேன், எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தொழுகையின் சிறப்புகள். முதல் பகுதி, தொழுகையின் முக்கியத்துவம். இப்பகுதியில் 2 பிரிவுகள் உள்ளன. முதற் பிரிவு தொழுகையின் சிறப்புகள் பற்றி, இரண்டாம் பிரிவு தொழுகையை விடுவது பற்றி ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ள எச்சரிக்கையும் அதற்குரிய தண்டனையும் பற்றி கூறுவதாவது. முதல் பிரிவு, தொழுகையின் பலன்கள். ஹதீஸ் 1. இஸ்லாத்தின் 5 தூண்கள். ஆன் இப்னி உமரா காலா காலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனையல் இஸ்லாமு அலா ஹம்சின் ஷஹாதத்தி அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு வ இகாமி ஸலவாத்தி வ ஈதாஇ ஸகாத்தி வல் ஹஜ்ஜி வ ஸௌமி ரமஸானு முத்தஃபகு அலைஹி. وقال المنذري في الترغيب رواه البخاري ومسلم وغيرهما عن غير واحد من الصحابة. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இஸ்லாம் என்ற கட்டடம் 5 தூண்களில் மீது அமைக்கப்பட்டுள்ளது. 1. லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதர் ரசூலுல்லாஹு, அதாவது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் திருத்தூதருமாக இருக்கிறார்கள் என்று சாட்சி கூறுவது. 2. தொழுகையை நிலை நிறுத்துவது. 3. ஜகாத் கொடுப்பது. 4. ஹஜ் செய்வது. 5. ரம்லான் மாதம் நோன்பு வைப்பது. விளக்கம். இந்த ஹதீஸில் குறிப்பிட்டுள்ள 5 விஷயங்களும் இஸ்லாத்தின் அடிப்படையான கடமையாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இஸ்லாத்தை 5 கம்பங்களின் மீது அமைக்கப்பட்ட ஒரு கூடாரத்தின் ஒப்பிட்டு கூறியுள்ளார்கள். கலிமா கூடாரத்தின் நடுப்பக்கம் போன்றதாகும். மற்ற 4 செயல்களும் கூடாரத்தின் 4 மூலைகளில் உள்ள கம்பங்களைப் போன்றவையாகும். நடுப்பக்கம் இல்லாவிட்டால் கூடாரமே உருவாகாது. நடுப்பக்கம் இருந்து 4 மூலைகளில் உள்ள கம்பங்களில் ஏதேனும் ஒன்று இல்லாவிட்டால் கூடாரம் இருக்கும். ஆனால் கம்பமில்லாத அந்த பகுதி சரிந்து குறையுடையதாக காணப்படும். இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் நம்முடைய நிலையை பற்றி சற்று சிந்திக்க வேண்டும். 5 காரியங்களை கொண்ட இஸ்லாம் என்னும் இக்கூடாரத்தை நாம் எந்த அளவு நிலை நிறுத்தியுள்ளோம்? இஸ்லாத்தின் எந்த கடமையாவது நாம் முழுமையாக நிறைவேற்றி வருகிறோமா? இந்த 5 கடமைகளும் எவ்வளவு முக்கியமானவை என்றால் அவைகள் தாம் இஸ்லாத்தின் அஸ்திவாரமாக இருக்கின்றன. ஒரு முஸ்லிம் என்ற வகையில் இந்த 5ஐயும் கடைப்பிடிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். எனினும் ஈமானுக்கு பிறகு அனைத்தையும் விட தொழுகையே முக்கியமானதாகும். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனைத்தையும் விட அல்லாஹ் தஆலாவுக்கு மிக விருப்பமான செயல் எது என கேட்டேன். தொழுகை என்று கூறினார்கள். பிறகு எது என்று கேட்டேன். பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் என்று சொன்னார்கள். பிறகு எது என்று வினாவினேன். ஜிஹாத் என அருளினார்கள். அல்லாமா முல்லா அலி கரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஈமானுக்கு பிறகு. தொடர்ந்து இதே ஹதீஸ் எல்லாம் நான் போடுகிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.